நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ஐட்டம் பார்க்க போகிறோம். அதுலேயும் ஈவினிங் ஸ்நாக்காக குழந்தைங்க வீட்டுக்கு வந்த உடனே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. நம்ம இன்றைக்கி லெஃப்ட் ஓவர் பனானா, அதாவது வீட்டில் நமக்கு மிஞ்சி போன வாழைப்பழம் யூஸ் பண்ணிவிட்டு சூப்பரான ஒரு கச்சாயம் பண்ண போகிறோம். இந்த கச்சாயம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி லெஃப்ட் ஓவர் பனானா இருந்ததுனால அதில் ஒரு 2 பனானா எடுத்திருக்கேன். 2 பனானாக்கு 1 கப் ரவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. அதனால் பனானாவை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1 கப் ரவை ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக ஃப்ளேவருக்காக ஏலக்காய் ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணுறோம். இப்போது இதை எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த பனானா எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அதனால் ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா 1 கப் வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இது எல்லாமே நல்லா பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. கொஞ்சம் கன்சிஸ்டன்சிக்காக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், நமக்கு இந்த போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கலக்கி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பணியாரக்கல் எடுத்துக்கலாம். பணியாரக்கல்லில் அந்த குழியில் அரை குழி ஃபில் ஆகிற அளவுக்கு நம்ம கீ ஆட் பண்ணிக்கிறோம். இந்த கச்சாயம் நல்லா கீயில் சுடும்பொழுது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கீ ஆட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் அரை குழி மட்டும் ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அது பாயில் ஆகி வரும்பொழுது வெளியில் வராமல் இருக்கும். அதனால் ஹாஃப் குழி மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம ரெடியாக வச்சுருக்கிற இந்த பேட்டர் இங்கே ஊற்றிக்கலாம். எல்லாமே ஊற்றிட்டு ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு நம்ம லைட்டாக திருப்பி கொடுத்துடலாம். நம்மளுடைய இந்த பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. அதுலேயும் அந்த கீ ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. அந்த ரவை போட்டிருக்கிறதுனால நமக்கு இந்த கச்சாயம் நல்ல கிறிஸ்பியாக வந்துடும். இந்த பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுட்டு நீங்கள் இதை செஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப நேரம் ஊற விட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கீ எல்லாமே நல்லா உறிஞ்சிடுச்சு. பணியாரம் நல்லா பாயில் ஆகி வந்தாச்சு. நல்லா முறுமுறுன்னு கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். வெல்லம் போட்டிருக்கிறதுனால நம்மளுடைய பணியாரம் கொஞ்சம் கலர் டார்க்காக இருக்குது. ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான இந்த ரெசிபி குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற எங்களோட கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். இதே மாதிரியான சிம்பிளான ரெசிபிஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க.